முக்கிய செய்தியை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பார்த்ததும் ஆங்காங்கே லஞ்ச பணத்தை ஊழியர்கள் அள்ளி வீசியுள்ளனர். பார்க்கலாம் முக்கிய செய்தியாக. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக நிகிதா. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகளை பதிவு செய்ய சென்ட் ஒன்றுக்கு லட்சங்களில் லஞ்சம் வாங்கி பதிவு செய்வதாக 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை இன்று தொடங்கியுள்ளனர். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இடலாக்குடி மற்றும் கொட்டாரம் ஆகிய சார்பதிவாளர் அலுவலகங்களில் தற்போது சோதனை நடந்து வருகிறது. குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகளை பதிவு செய்வதற்கு சென்ட் ஒன்றுக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் லஞ்சம் வாங்கி பத்திரங்கள் பதிவு செய்வதால் மாவட்ட அதிகாரிகளே உயர் அதிகாரிகளோ நடவடிக்கை இதில் எடுப்பது இல்லை. உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் குறிப்பிட்ட தொகை லஞ்சமாக கொடுக்கப்படுவதால் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தற்போது இடலாக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளராக உள்ள நபர் லஞ்சம் வாங்குவதில்லை என கூறப்படுகிறது. ஆனாலும் அலுவலகத்தில் உள்ள ஏனைய அலுவலர்கள் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதே போல கொட்டாரம் சார்பதிவாளர் அலுவலகத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது மனை பதிவு செய்வது குறைந்து வருகிறது. அதிகமான தொகை செலுத்தப்பட வேண்டி இருப்பதால் அதிகமான பேர் நிலங்களை பதிவு செய்வதற்கு மிகவும் தயக்கம் காட்டியுள்ளனர். இப்போ தற்போது வரை இடலாக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் 38,500 ரூபாயும், கொட்டாரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 3,300 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகளை சட்டவிரோதமாக சார்பதிவாளர்கள் பதிவு செய்து கொடுப்பது தற்போது வரை தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை பதிவு செய்வதால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதும், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை பதிவு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை எச்சரித்து இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த மனைப்பிரிவுகளை பதிவு செய்வது, லஞ்சம் வாங்குவதும் தொடர்ந்து வருகிறது. இந்த அங்கீகரிக்கப்படாத மனைகளை பதிவு செய்யும் போது வழக்குகள் பதிவு செய்யவும் அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடங்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்போது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தற்போது முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி பகுதியில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ரூபாய் நோட்டுகளை சுருட்டி ஒவ்வொரு இடமாக தூக்கி வீசியது தற்போது அம்பலமாகியுள்ளது. 3 மணி நேரமாக தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை செய்து வருகின்றனர்.